என் சந்தேகம் கரெக்ட் தான். இது கண்டிப்பா அந்த அபூர்வாவோட பிரேஸ்லெட்டா தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அபூர்வான்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்கள எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவை கொல்ல நினைச்சது அந்த அபூர்வா தான் சார். ஆமா, அந்த பிரேஸ்லெட் மேல கிடைச்ச சாம்பிள்ஸ வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பிரேஸ்லெட் மேல 2 டிஎன்ஏஸ் இருக்கு. ஒன்னு சோபா சந்திராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த 2வது டிஎன்ஏ யாருதுன்னு தான் இன்னும் தெரியல. அந்த 2வது டிஎன்ஏ அபூர்வாவோடது தாங்கிறது ஏன் சந்தேகம். அது உண்மையா இருந்தா நமக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி. டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அபூர்வாக்கு சம்பந்தப்பட்ட முடியோ இல்ல நகம் மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் கொண்டு வரணும். அந்த டிஎன்ஏவோட இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற 2வது டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சுன்னா அபூர்வா நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஓகே சார், அபூர்வா கிட்ட இருந்து எப்படியாவது அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு தேவைப்படுற விஷயத்த நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. சோபா சந்திரா மேடம் மேல எனக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்கள கொலை பண்ணவங்கள பிடிக்க வேண்டியது என்னோட டியூட்டி. இவனை பணத்தை வச்சு வாங்கிடலான்னு நினைச்சேன். முடியாத போல இருக்க. கண்டிப்பா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும். சாட்சியங்களை திரட்டுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன். நோ, அப்படி நடக்க கூடாது. இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். என்னம்மா இது? நானும் அததான் கேக்குறேன் அத்தை. பாருங்க எவ்வளவு அநியாயம் இல்ல. உங்க புருஷனுக்காக நீங்க சுமங்கலி பூஜையெல்லாம் பண்றீங்களே அத்தை. யாரோ ஒருத்தர் வந்து உங்க கழுத்துல இருக்கிற தாலிய அறுத்துருவேன்னு சொல்றாங்க. உங்களை ஏன் இவ்ளோ அவமானப்படுத்துறாங்க அத்தை? அங்க எல்லாத்தையும் பார்த்த என்னாலே என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவை ககன் பார்த்துட்டாருனா? ககன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா தாங்கிக்க மாட்டான். வேண்டாமா, வேண்டாம். ஆமா அத்தை, அவங்கள போய் கொன்றுவாரு. அவங்க உங்களை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு முன்னாடி அவங்க உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தெருவுல கட்டி வச்சு உங்களை ரொம்ப கொடூரமா அவமானப்படுத்தினாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டு உங்க வார்த்தைய மீறக்கூடாதுன்னு ககன் ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஆனா இப்போ புனிதமான கோவில்ல தான் தாய் அவமானப்படுத்தினவங்கள மன்னிப்பாரா அவரு? உக்ர ரூப நரசிம்மனா மாறி அவங்களோட கொடல உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஊர்வலம் வருவாரு. இல்லனா அப்படி ஒரு அவமானம் நடக்க காரணமா இருந்த அபூர்வாவை கூட கொல்லுவாரு. 2 பேர்ல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் சாகுறது உறுதி. இல்லனா ஆத்திரம் அடங்குற வரைக்கும் 2 பேரையும் கொன்னாலும் கொன்னுடுவாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் சொசைட்டில இவ்ளோ பேரு, பணம், புகழ், பெருமை இருக்கிற இந்த சரத்சந்திரா பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ககனை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண வச்சிருவாரு. 2 குடும்பத்துல இருக்கிற சண்டை எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நான் எல்லாமே என்கொயரி பண்ணிட்டேன். கண்டிப்பா ககனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாரு. வேண்டாமா, அப்படி எல்லாம் எதுவும் நடக்க கூடாது. நீ சொல்றது உண்மைதான். என் கண்ணுல கண்ணீர் வந்தாலே என் பிள்ளையால தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளவு அவமானம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டான். வேண்டாம், இந்த வீடியோ அவனுக்கு காட்டாதம்மா. சரிங்க அத்தை, நான் காட்ட மாட்டேன், விடுங்க. நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்களே. அவரு உங்களுக்கு புள்ளனா என்னுடைய வருங்கால புருஷனாச்சே. ஆனா நான் இந்த வீடியோவை அவர்கிட்ட காட்டாம இருக்கணும்னா
நீங்க ஒண்ணு பண்ணணும். என்னம்மா அது? ஆ, நீங்க உண்மையிலேயே உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆ, ஆமா, அவன் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமா? எங்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நீங்க இந்த வீட்ல இருந்து அவருடைய வாழ்க்கையில இருந்து தூரமா எங்கேயாவது போயிடணும். மீரா, ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. ஆபீஸ்ல இருந்து தானே போனு? ஆமா. இங்கேயே உட்காந்து பேசுங்க. உட்காருங்க. சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. பக்கத்துல மீரா இருக்காளா? ஆமா. அது என்னன்னா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு 11 மணிக்கு மீட்டிங் ஒன்று இருக்கு. நீ ஆபீஸ்க்கு வந்துரு, அங்க பேசிக்கலாம், சரியா? உங்க ஆபீஸ்க்கு நான் எப்படி வரது? நீ ரெகுலரா எப்பவும் ஒரு ஆபீஸ்க்கு வருவ இல்லையா? அங்க வந்துரு, அங்க பேசிக்கலாம். கோயிலுக்கு வர சொல்றீங்களா? சரி, வரேங்க. ஓகே. ஆபீஸ்ல மீட் பண்றேன். மீரா, அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆபீஸ்? ஐயோ, ஏம்மா இவ்ளோ பதட்டப்பட்டுட்டு இருக்க? ஃபோன் பண்ணது பெரியமாவா? ஆமாண்டி, அந்த ராட்சசியா தான் இருப்பா. நான் இங்க இருக்கிறதுனால என் முன்னாடி வேற மாதிரி பேசுறாரு. ஆபீஸ்க்கு வர சொன்னா எந்த ஆபீஸ்னு யாராவது கேட்பாங்களா? நீ எப்பவோ வர ஆபீஸ்னு சொன்னாரல்ல, அவளாதான் இருப்பா. நேத்து கோவில்ல அவ்வளவு திட்டியும் வெக்கமே இல்லாம உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா பாரு. இந்த வாட்டி அவளை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? கொலை பண்ண போறியாமா? அவளை கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. கொலை பண்ணினா அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவாமா? அதெல்லாம் பரவாயில்ல.